ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 31ஆம் நாள் இரவு 8:10 மணிக்கெல்லாம் துலா லக்னத்தில் சனி ஓரையில் புத்தாண்டு பிறக்கிறது. கும்பத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டில் உங்கள் விருச்சிக ராசிக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சந்திரன் நிற்கிற சமயத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சவால்களை சமாளிக்கும் ஊக்கம், வல்லமை கிடைக்கும். பணப்பற்றாக்குறை இருந்தாலும் சாமர்த்தியமாக அவற்றை சமாளிப்பீர்கள். சூரியனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கும்போது புத்தாண்டு பிறக்கிறது. எனவே எதிர்ப்புகள் அடங்கும். இங்கிதமாக பேசி எல்லோரையும் உங்களால் கவர முடியும். அரசியலில் செல்வாக்கு கூடுவதற்கு வாய்ப்பு. பூர்வீக சொத்து உங்களுக்கு வரும். புதிய வேலை கிடைக்கும். அரசு சார்பான விஷயங்களில் சுலபமாக முடியும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை குரு 6ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். முதல் முயற்சியிலேயே சில வேலைகளை முடிக்க முடியாமல் போகும். நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். வீண் பழி சுமத்தப்படுவீர்கள். மே 1ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு 7ஆம் வீட்டில் அமர்கிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பிரபலங்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டறிந்து அவர்களிடமிருந்து விலகி நிற்பீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் சீராகும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் கிடைக்கும். காணாமல் போனிய முக்கிய ஆவணம் ஒன்று சுப நிகழ்ச்சியிலே வீடு களை கட்டும். இந்த ஆண்டு முழுக்க அர்த்தாஷ்டம சனி தொடர்கிறது. சிறு வேலைகளையும் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும். செலவுகள் அதிகமாகும். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக செய்து முடிப்பது நல்லது. சொத்து வாங்கும்போது அந்த பத்திரங்களை சரிபார்த்து வாங்க வேண்டும். சொந்த வாகனத்தில் இரவு நேரத்தில் பயணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அம்மாவுக்கு சிறிய அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். குடும்ப விஷயங்களை வெளியே நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அல்சர் பாதிப்புகள் வரலாம். உணவில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு முழுக்க ராகு ராசிக்கு 5ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். எனவே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போவது நல்லது. அவர்களின் திருமணம், கல்வி விஷயங்களில் அவசரப்படாமல் வேலை செய்யுங்கள். கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. யாரிடமும் இடைவெளி விட்டு பழகவும். கேது ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஷேர் மூலம் பணம் வரும். எல்லா இடங்களிலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். உங்கள் பெயர் புதிய பதவிக்கு பரிந்துரை செய்யப்படும். வேற்று மாநிலத்தவர் மூலம் திடீர் திருப்பம் உண்டாகும். வீடு கட்டும் பணிக்கு வங்கி கடன் கிடைக்கும். 26/8/24 முதல் 22/10/24 வரை, 18/1/25 முதல் 7/4/25 வரை செவ்வாய் 8இல் மறைகிறார். மன இறுக்கமும் எதிர்காலம் பற்றிய பயம் ஏற்படும். தாமத போக்கு உண்டாகும். 25/4/24 முதல் 25/24 வரை சுக்கிரன் 6இல் மறைகிறார். அலைச்சல் செலவுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். லாபத்தை பெருக்குவீர்கள். பெரிய அளவில் முதலீடுகள் செய்யக்கூடாது. கடன் வாங்கி கடையை விரிவுபடுத்துவீர்கள். உணவு, இரும்பு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், மர பலகைகளால் ஆதாயம் உண்டு. வாடிக்கையாளரிடம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. புது இடத்திற்கு நீங்கள் கடையை மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மே 1ஆம் தேதி முதல் உத்தியோகத்தில் எல்லோராலும் மதிப்பு ஏற்படும். வேலையில் பளு குறையும்.
சனி 4ல் நிற்கிறார். மூத்த அதிகாரிகளை திருப்திப்படுத்த முடியாமல் திணறுவீர்கள். வீண் விமர்சனங்கள் அதிகமாகும். சில நேரம் நாம் அந்த வேலையை விட்டுடலாமா என்று கூட எண்ணத் தோணும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. மொத்தத்தில் இந்த புத்தாண்டு அதீத வேலைப்பளுவை கொடுக்கும். உங்களுக்கு தனி அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதாகவும் அமையும். நீங்கள் உங்கள் ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரம், ஸ்ரீ சர்வேஸ்வரரை தியானித்து வழிபடுங்கள். வாய் பேச முடியாமல் இருப்பவர்களுக்கு இயன்ற உதவிகள் பண்ணுங்கள். உங்களுக்கு சகலவிதமான முன்னேற்றங்களும் உண்டாகும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.